போன பதிவில் ராதாவையும் கிருஷ்ணரையும் வீரர்கள் துரத்திட்டு போனதை பார்த்துருந்தோம். இந்த பதிவில் வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, ராதா மறுபடியும் எப்படி ஊருக்கு போனாங்க அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். விஷாக்காவும் லலிதாவும் ஒரு திசையில ஓடிடுறாங்க, கிருஷ்ணரும் ராதாவும் ஒரு திசையில ஓடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ராதா லலிதாவையும் விஷாக்காவையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. ராதாவோட கையை பிடிச்சிட்டு கிருஷ்ணரும் ஒரு திசையை நோக்கி ஓடிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து ராதா கிருஷ்ணரோட கையை தட்டி விடுறாங்க. எங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, உன் வார்த்தையில ஏதோ சங்கடம் தெரியுதே, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உதவி செய்யறதுக்காக தானே நான் வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த சங்கடம்லாம் அப்படின்னு கேக்குறாரு. உடனே ராதா சொல்றாங்க, இந்த சங்கடத்துல என்ன சிக்க வச்சதே நீங்க தான், இப்போ உதவி பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க. நான் என்ன தவறு இழைச்சேன் அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாரு. உடனே ராதா, என்ன தவறா, நாங்க தான் அரசரோட ஆணையை மீறி குயவர்களுக்கு உதவுறதுக்காக இங்க பானைகளை விற்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும், அதை சத்தமா எல்லாருக்கும் கேட்கும்படி ஏன் சொல்லணும், இந்த பிரச்சனையில என்ன மாட்டி விடுறதுக்காக தானே. அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, ஒரு அர்த்தமற்ற செயல்ல இருந்து நான் உன்னைய காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. உடனே ராதா சொல்றாங்க, இது அரசரோட ஆணையை அனுசரிக்கிறது உங்களுக்கு அர்த்தமற்ற செயலா அப்படின்னு சொல்லி. உடனே கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்றாரு, மறைமுகமா அரசரோட ஆணையை எதிர்க்கிறது, அதாவது இப்போ நீ ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்காக இங்க வந்திருக்க, அதை ஏன் பயந்து எல்லாருக்கும் தெரியாம செய்யணும், சத்தமா துணிவா எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யலாமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு ராதா பதில் சொல்றாங்க, நாங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா உதவி செஞ்சது தப்பு, நீங்க சத்தமா வீரர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில என்ன மாட்டி விட்டுருக்கீங்க, அது சரியா அப்படின்னு சொல்லி. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. உடனே ராதா கோவப்படுறாங்க, நீங்க செஞ்ச உதவி வரைக்கும் போதும், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, நான் இன்னும் உதவவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி. ராதா, உங்க உதவியே எனக்கு வேண்டாம், வீரர்கள் பின்தொடர்றாங்க, உங்க உதவியை நான் கேட்டேன்னா எனக்கு சிறைவாசம் தான் மிஞ்சும், உங்க உதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்றாங்க. நீங்க அந்த வழியா போங்க, நான் இந்த வழியா போறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. அவங்க நகர்ந்து போன அந்த சமயத்துல வீரர்கள் அங்க வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் அசையாம அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராதா பயந்து நகர்ந்து கிருஷ்ணர் கிட்டேயே போயிடுறாங்க. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிச்சுட்டு. உடனே வீரர்கள், இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணீங்கன்னா வெட்டி வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி வாளை எடுக்கிறாங்க. அதே சமயத்துல விருஷ்பானுவும் புரோகிதரும் ராதாவை தேடிட்டு இருக்கிறாங்க. சந்தை எங்கும் ராதா இல்ல. உடனே அங்க இருந்த ஒருத்தர் கிட்ட கேக்குறாங்க, இங்க ஏதாவது 3 பெண்கள் பானை விற்கிறதுக்காக வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி. உடனே அவர் பதில் சொல்றாரு, வர்சான பெண்கள் தானே, அரசரோட ஆணையை மீறி பானை விற்றதுக்காக அவங்கள அரச வீரர்கள் சூழ்ந்துட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக 3 பேரும் இங்கிருந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டதும் விருஷ்பானு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அதே சமயத்துல விஷாகாவும் லலிதாவும் தப்பி ஓடி வர்சானாவுக்கு போயிடுறாங்க. நேரா அரண்மனைக்கு போய் ராதாவோட தாயான கீர்த்திதா கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்றாங்க. ராதா பெரும் சங்கடத்துல மாட்டிக்கிட்டதாவும் சொல்றாங்க. அந்த புரோகிதரோட மனைவியும் அங்கதான் இருக்காங்க. உடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, பாத்தியா, ஏதோ நடக்கும் நான் நினைச்சேன்ல, அதே மாதிரியே நடந்துச்சு, அரசரோட ஆணையை மீறி அதை எதிர்க்கவும் செஞ்சிருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராதாவோட தாய், அவளுக்கு எதுவும் ஆகாது, அவளுக்கு எந்த கெடுதலும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்கா, இறைவனோட ஆசி எப்பவுமே அவ கூட இருக்கும், அவ நல்லபடியா அரண்மனைக்கு திரும்புவா அப்படின்னு சொல்லி ராதாவோட தாய் சொல்றாங்க. அதே சமயத்துல இங்க ராதாவையும் கிருஷ்ணரையும் வீரர்கள் நெருங்கிட்டே இருக்கிறாங்க. ராதா கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க, சீக்கிரமா ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. உடனே கிருஷ்ணர் ராதாவோட தோல்ல தட்டுன உடனே ராதா அப்படியே மெய்மறந்து நின்னுடுறாங்க. உடனே கிருஷ்ணர் அந்த வீரர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, நீங்க எல்லாம் கம்சனோட காலனான அந்த பாலகனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த பாலகன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த வீரர்கள், யார் அந்த பாலகன், சொல்லு, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கிருஷ்ணர் பதில் சொல்றாரு, அவன் கோகுலத்தை சேர்ந்தவன், நந்தகோபனோட புதல்வன், யசோதையோட செல்வன் அவன், நீங்க தேடுற பாலகன் நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் நம்ப முடியாம அந்த வீரர்கள் சிரிக்கிறாங்க. எது, நீ கம்ச மகாராஜாவோட காலனா, வீரர்களை பார்த்ததும் உடல் நடுங்கி அங்கிருந்து தப்பி ஓடி வந்துட்ட நீ கம்சனை எதிர்த்து நிப்பியா அப்படின்னு சொல்லி. வீரர்களை போய் அவனை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. உடனே அவங்களும் நெருங்கி வராங்க. கிருஷ்ணர் கை அசைவுக்க எல்லாரும் பறந்து போய் விழுந்துடுறாங்க. இங்கிருந்து பறந்து போனவங்க நேரா கம்ச மகாராஜாவோட காலடியில போய் விழுந்துடுறாங்க. உடனே கம்சன் கோவமா கேக்குறாரு, யார் இதை செஞ்சது, கம்ச மகாராஜாவோட வீரர்களை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது, இவ்வளவு துணிச்சல் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த வீரர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு,
கோகுலத்தை சேர்ந்தவன், அவன் நந்தனோட புதல்வன், அவன் தான் உங்களோட காலன் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கம்சன் பேச ஆரம்பிக்கிறாரு. இது என்னோட காலன், அவன் அந்த அசரீரி வாக்கையை நான் பொய்யாக்குவேன், அந்த நந்தகோப்பனையும் அழிப்பேன், அவனோட புதல்வனான கிருஷ்ணரையும் அழிப்பேன். இனி காத்திருக்கிறதுல எந்த அவசியமும் இல்லை, எனக்கு காலன் கிடையாது, அவனுக்கு நான் காலனா மாற போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு இங்க கிருஷ்ணருக்கு தெரியுது. உடனே பதில் சொல்றாரு, அன்பு மாமா வாங்க, அன்பு பொழியறதுக்காக இங்க கிருஷ்ணர் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல அங்க அசையாம நிக்கிற ராதா கிட்ட கிருஷ்ணர் போறாரு. ராதாவோட அழக ரசிச்சுட்டு மறுபடியும் அவங்களோட தோல்ல தட்டி அவங்கள சுயநினைவுக்கு கொண்டு வந்துட்டு அவரு அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு. ராதா அங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க. இங்க இருந்த வீரர்களை எல்லாம் காணும், சந்தையும் வெறிச்சோடி இருக்கு. ஒருவேளை கம்சனோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நடந்தே வர்சானாவுக்குள்ள போயிடுறாங்க. வர்சானா அரண்மனையில எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஏன் இவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூடி இருக்காங்கன்னு யோசிச்சுட்டே உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா நடுவுல கிருஷ்ணர் உட்கார்ந்து லட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சுத்தி எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. ராதா கோவமா கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்காங்க. ராதாவோட தாய் உடனே ஓடி வந்து ராதாவை கட்டி அணைச்சுக்கிறாங்க. ராதா, உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி, உன்னோட உயிரை காப்பாத்தின இந்த இளைஞனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பார்த்து சொல்றாங்க. உடனே ராதாவுக்கு கோபம் வந்துடுது. கிருஷ்ணரை முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே ராதா சொல்றாங்க, என்னோட உயிரை இவரை காப்பாத்தினாரா அப்படின்னு சொல்லி. உடனே கிருஷ்ணர் குறுக்கிடுறாரு, இருக்கட்டும் ராதா, உன்னோட மனசுல இப்ப பயம்தான் அதிகமா இருக்கும், அதனால இப்ப விளக்கம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. உடனே ராதாவோட தாயும், ஆமா ராதா, பயம் உன்னோட முகத்திலே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே புரோகிதரோட மனைவியும், யாருக்கா இருந்தாலும் அரச வீரர்கள் பின்தொடர்ந்தா பயம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர், நான் இதை விளக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராதாவை அரச வீரர்கள் துரத்தி ஓடிட்டே இருந்தாங்க. ராதாவும் ரொம்பவே பயந்து நடுங்கி ஓடிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல போய் ரொம்ப சோர்வாகி மயக்கமே வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த சமயத்துல சரியா நான் வந்து அவங்களோட உயிரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராதாவுக்கு கோபம் வந்துருது. எல்லாமே பொய், இவர் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல, நான் மயக்கம் போட்டு கீழே எல்லாம் விழல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர், நீங்க மயக்கமாகி உணர்வு இல்லாம இருந்ததுனால எல்லாமே மறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராதா, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர், சரி எல்லாமே ஞாபகம் இருந்தா நீங்களே நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன அரச வீரர்கள் துரத்தி ஓடி வந்துட்டே இருந்தாங்க, என்னை காப்பாத்தினதா சொன்ன இந்த இளைஞனும் அவங்களுக்கு பயந்து ஏன் கூட ஓடி வந்துட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல போய் நாங்க நின்னுட்டோம், அங்க இருந்து வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க எங்களுக்கு இடமே இல்லை. உடனே கிருஷ்ணர், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. உடனே ராதா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம்